ஹாய் ஆல், இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் அண்ட் டிஃபன் என்னென்னு பார்த்துடலாமா. ஆஃப்டர்நூனுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக சப்பாத்தி போட்டிருந்தேன். குக்கரில் வந்து சன்னா மசாலா இருந்தது. பால் வச்சிடலாமேன்னு சொல்லி பாத்திரம் வச்சு நந்தினி ஸ்கிம்டு மில்க்கு தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இது வந்து ஃபேட் ஃப்ரீயாக இருக்கும், டயட்லாம் இருக்கிறம்போது நம்ம யூஸ் பண்ணிக்கலான்னு போட்டிருந்தாங்க. இன்றைக்கி தான் நான் ஃபஸ்ட் டைம் யூஸ் பண்ணுறேன். யூடியூப்லலாம் செக் பண்ணேன். இது வந்து நமக்கு கெடுதல்லாம் கிடையாது அப்படிங்கிற மாதிரி தான் போட்டிருந்தாங்க. உங்களுக்கு இதை பற்றி எதுவும் தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். சப்பாத்தின்னு சொன்னீங்க, ஆனால் இட்லி பாத்திரம் இருக்கேன்னு நினைக்காதீங்க. நான் எப்போயுமே மதியத்துக்கு சப்பாத்தி எடுத்துகிட்டு போகிற மாதிரி இருந்தால் ஒரு 6 மணிக்கெல்லாம் சப்பாத்தி போட்டு வச்சுட்டு ஒரு 8 மணி போல் அதை இட்லி பாத்திரத்தில் வச்சு சூடு பண்ணிடுவேன். அப்படி பண்ணும்போது மதியமும் வந்துட்டு சப்பாத்தி நல்லாவே சாஃப்டாகவே இருக்கும், வறண்டெல்லாம் போகாமல். மார்னிங்க்கு வந்து சத்து மாவு பால் தான் கலந்தேன். சத்து மாவை எப்போயுமே பாலில் அப்படியே போட்டுறக்கூடாது, கட்டி விழுந்துடும். நான் என்ன செய்வேன் அப்படின்னா, ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு அதில் சத்து மாவு எவ்வளோ வேணுமோ அதை சேர்த்துட்டு சுகரும் அதுக்கேற்ற மாதிரி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கணும். நான் இன்றைக்கி நாட்டு சக்கரை தான் சேர்த்துருக்கேன், ஒயிட் சுகர் கூட போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா நல்லா சூடான பாலை ஊற்றிட்டு ஒரு ஸ்பூனால் மிக்ஸ் பண்ணி விட்டுக்குவேன். இப்படி பண்ணும்போது பால் நல்லா சூடாகவும் இருக்கும், குடிக்க நல்லாயிருக்கும். நீங்கள் டேரெக்டாக ஆட் பண்ணும்போது நம்ம ஆற்றுற மாதிரி ஆகிடும், கட்டி விழுந்துட்டுனா சூடு ஆறி போயிடும். நீங்கள் வேறு மெத்தட் ட்ரை பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானும் ட்ரை பண்ணி பார்க்குறேன். ஃபைனலாக மார்னிங்க்கு வந்துட்டு கேரட் அண்டு கொய்யாப்பழம் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கூடவே நம்ம சத்து மாவு பால், இதுதான் இன்றைக்கி மார்னிங்க்கு டிஃபன். நமக்கு ஸ்நாக்ஸுக்கு வந்து நட் ஸ்டஃப்டு டேட்ஸ் வச்சுருக்கேன். ஆஃப்டர்நூனுக்கு வந்து பார்த்திங்கன்னா சப்பாத்தி சன்னா மசாலா, இவ்வளோ தான். வீக்கெண்ட்லாம் எப்படியா இருந்தாலும் வெளியில் போகும்போது கொஞ்சம் ஜங்க் ஃபுட்லாம் எடுத்துக்கிற மாதிரி இருக்குது. அதனால் வீக் டேஸில் முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி ஹெல்த்தி ஃபுட் எடுக்கலான்னு பிளான் பண்ணியிருக்கேன். டாடா, பாய்.